سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நன்னாளிலே இந்திய சுதந்திர போர், இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அரும்பாடுபட்ட மக்களை பற்றி நினைவு கூறுவது நம்முடைய கடமை என்ற அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்த வகையிலே சில மறைக்கப்பட்ட வரலாறுகளை நாம் இங்கே நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளுவோம். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறித்துவர்களுமாக எல்லோரும் இணைந்து போராடி வெற்றி கண்டதுதான் இந்த தேசத்தினுடைய சுதந்திரம் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. எழுத்தின் மூலமாக போராட்டம் கண்டவர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய பேச்சின் மூலமாக போராட்டங்களை கண்டவர்கள் இருக்கிறார்கள், கவிதைகளின் வடிவிலே போராட்டங்களையும் முன்னெடுத்தவர்கள் இருக்கிறார்கள். கப்பல் ஓட்டி ஒரு போராட்டத்தை நடத்தியவர்களும் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திலே இருக்கிறார்கள். அதே போல உப்பு சத்தியகிரகங்கள் சொல்லி உப்பை காய்ச்சி அது ஒரு போராட்டம் என்ற அந்த அடிப்படையிலும் கூட போராட்டங்கள் கண்டிருப்பதை நாம் எல்லோருமே கண்டிப்பாக அறிந்திருக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள், உதாரணத்திற்காக சொல்கிறேன், அவர்களை போன்றவர்கள் ஆயுதமேந்தி கூட போராடி இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள். அஹிம்சை வழியாகவும் இறுதியாக போராடித்தான் இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இது போன்ற பல போராட்டங்கள் நம்மால் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கான சந்தர்ப்பமும் நேரமும் இல்லை. அப்படி எல்லா விதமான போராட்டங்களையும் நாம் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டிய ஒரு அவசியத்திலே நாம் இருக்கிறோம். அத்துணை போராட்டங்களிலேயும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து, அத்துணை போராட்டங்களிலேயும் நாம் மேலே சொன்ன அத்துணை போராட்டங்களிலேயும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து, தான் குடியிருக்கிற வீட்டையும் கூட இழந்து, தான் பெற்ற பிள்ளையையும் கூட பறிகொடுத்து இறுதியிலே தூக்கு கயிற்றிலே தொங்கியவர்களும் இருக்கிறார்கள். அதில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதுதான் நாம் இங்கே பார்க்க வேண்டிய மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்கிறது. நமக்கு திருப்பூர் கொடிகாத்த குமரனை தெரியும், கப்பலோட்டிய தமிழனை தெரியும், செக்கெழுத்த செம்மனை தெரியும். அன்றிற்கினியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டிய அரும்பாடுபட்ட எத்துணை வரலாறுகள் எனக்கு தெரியும். நம்முடைய நெஞ்சை நாம் தொட்டு பார்த்தால் நமக்கு கண்டிப்பாக தெரியும். நாம் அவ்வளவாக எந்த வரலாறுகளையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை, அல்லது எனக்கு தெரிவிக்கப்படவில்லை, அல்லது நான் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக அது காட்டப்படவில்லை, மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லலாம். அதுதான் நிதர்சனமான உண்மை. அன்றைக்கினியவர்களே, இஸ்லாமியர்களுடைய தியாகம் இந்த இந்திய சுதந்திரத்திலே, இந்தியா விடுதலை அடைந்ததிலே இஸ்லாமியனுடைய தியாகங்கள் இருக்கிறது. அது கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்திய விடுதலைக்காக சிறை சென்று உயிரை தியாகம் செய்தவர்களிலே இந்திய நாட்டிலே யார் அதிகம் என்று சொன்னால், அன்றிற்கினியவர்களே, இந்திய மக்கள் தொகையிலே, அன்றைய காலகட்டத்திலே இந்திய மக்கள் தொகையிலே பின்தங்கி இருந்த
இஸ்லாமியர்கள் தான் அதிகம் சதவிகிதம் தங்களுடைய இன்னுயிர்களை கொடுத்திருக்கிறார்கள், சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார்கள், ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் என்பதை குஷ்வந்த் சிங் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்தாளர், பாராளுமன்ற உறுப்பினர் 1975 என்று நினைக்கின்றேன், அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் ஒரு பத்திரிகையிலே கட்டுரை எழுதியிருக்கிறார். என்று சொல்லப்படக்கூடிய வீக்லி பத்திரிகை, வாராந்திர பத்திரிகை. அந்த பத்திரிகையிலே அந்த செய்தியை சொல்லி எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். 29/13/1975 அந்த கட்டுரை வெளியானதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அவர் சொல்ல வர்றது என்னங்க, இந்திய மக்கள் தொகையிலே அதிகமாக தங்களுடைய சதவிகிதத்தை விட அதிகமானவர்கள் போராட்ட களங்களிலே இருந்து போராடி இருக்கிறார்கள், உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய கட்டுரையிலே அவர் எழுதுகிறார். ஆனால் நமக்கு தெரியுங்களா, இந்த கட்டுரை எழுதப்பட்டது கூட மறைக்கப்பட்டு போனது. இப்போ சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு எழுதப்பட்ட கட்டுரை, அதுவும் இஸ்லாமியர் எழுதிய கட்டுரை அல்ல, குஷ்வந்த் சிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எழுதியிருக்கிற கட்டுரை அது வரலாற்றிலே மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அதே போல PC ஜோஷி என்று சொல்லப்படக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஜோஷி, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அன்பிற்கினியவர்களே, அவர் ஒரு செய்தியை சொல்றாரு, எவராவது சுதந்திரத்திற்காக வேண்டி சொந்தம் கொண்டாட நினைத்தால், எவராவது இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி சொந்தம் கொண்டாட நினைத்தால் இந்தியாவிலே உள்ள எந்த ஒரு சமூகமும் இஸ்லாமியர்களுடைய அருகில் கூட நிற்க முடியாது என்று சொல்லுகிறார். சொல்றது யாருங்க? இஸ்லாமியர் அல்ல, PC ஜோஷி என்று சொல்லப்படக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவர், மிகப்பெரிய தலைவர் இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை பார்த்தோம். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அன்பிற்கினியவர்களே, ஜவஹர்லால் நேரு நமக்கு தெரியும். ஜவஹர்லால் நேருவை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மாமா என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மாமா என்று சொல்லிக் கொடுத்து ஒரு பாடலை கூட பாட வைத்திருப்பார்கள். அநேகமாக பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த ஜவஹர்லால் நேரு சிறையிலே அடைக்கப்படுகிறார். அந்த நேரத்திலே இந்திய தரிசனம் என்ற ஒரு என்ன செய்றாருன்னு சொன்னா நூலை சிறைச்சாலைக்குள் இருந்தே எழுதுகிறார். ஜவஹர்லால் நேரு சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்து கொண்டே இந்திய தரிசனம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். அன்பிற்கினியவர்களே, அந்த நூலிலே அவர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு செய்தி, சுதந்திர போராட்டத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களே என்று சொல்லி அன்றைக்கு சொல்றது யாருங்க? ஜவஹர்லால் நேரு சொல்லி இருக்கிற வார்த்தை. இதெல்லாம் இன்னைக்கு மறைக்கப்பட்டு போனது. இப்ப இருக்கிற ஆட்சி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது காங்கிரஸ்காரங்க செஞ்சது, 75 வருஷமா காங்கிரஸ்காரங்க செஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு 79 வருஷம் ஏறத்தாழ இவங்க ஆட்சிக்கு வந்து 12 வருடங்கள் முடிவு, 13வது வருடம் நினைக்கிறேன். இந்த இத்துணை காலமும் இவருடைய தோல்விக்கு காரணம் எல்லாம் யார சொல்றாங்க? காங்கிரஸ் என்று காங்கிரஸையே குற்றம் சாட்டி கொண்டிருப்பார்கள். இதையும் சேர்த்து சொல்லலாம் இல்ல? ஜவஹர்லால் நேரு இப்படி இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக போராடி இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லலாமா என்று சொன்னால் சொல்ல மாட்டார்கள், மறைப்பார்கள். இருப்பதையும் மறைப்பார்கள், இருக்கின்ற செய்தியையும் மறைக்க பார்க்கிறார்கள். தெருக்களின் பெயர் ஒரு இஸ்லாமிய பெயரா, அதை மறைக்க பார்க்கிறார்கள். ஒரு கிராமத்தின் பெயர் இஸ்லாமிய பெயரா,
அதை மறைப்பதற்கான முயற்சி. ஒரு மாவட்டத்தின் பெயர் இஸ்லாமிய பெயரா, அதை மறைப்பதற்கான முயற்சி எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மறைக்கப்பட்ட வரலாறுகளை நாம் திரும்பவும் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். இந்த சின்னம் சிறு பிள்ளைகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் பல முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களுக்கு பாருங்க, முதலா இந்த இந்திய மண்ணிலே ஆங்கிலேயரில் கால் எடுத்து வைத்ததுல யார் தெரியுங்களா? முதல் ஆளு வாஸ்கோ டாமா அப்படின்னு ஒரு ஆளு. வாஸ்கோ டாமா அப்படின்னு சொல்லி ஒரு நபர், ஆங்கிலேயர். அவர் தான் முதல்ல என்ன செய்யறாருன்னு சொன்னா 1498. இன்னைக்கு என்னங்க, கிபி 2025. ஏறத்தாழ அதற்கு முன்னால் 1498 மே மாசம் 28ஆம் தேதி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வரலாறுலாம் யாருக்கும் தெரியாது. அந்த வாஸ்கோ டாமா கோழிக்கோடு, கேரளாவில கோழிக்கோடு இருக்கிறது அல்லவா, அங்கே கரை இறங்குகிறார். அவர் இறங்குறதுக்கு முன்னாடி நடத்திய ஒரு கொடூரமான நிகழ்வு ஒன்று. அந்த வாஸ்கோ டாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆங்கிலேயர் நிகழ்த்திய ஒரு கொடூரம் என்னவென்று சொன்னால், அன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு அன்றைய காலகட்டத்தில் 1498 400 நபர்களுக்கு மேலாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு, அன்னைக்கு எதன் வழியா போன, அன்னைக்கெல்லாம் பிளைட் இல்லை, அன்னைக்கெல்லாம் பிளைட் கிடையாது. அன்னைக்கு போனா கால்நடையாக போக வேண்டும், இல்லைன்னா கப்பலிலே போக வேண்டும், கடல் வழியாகத்தான் போக முடியும். அப்படி கடல் வழியாக போய்விட்டு திரும்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னா 400 நபர்கள் ஒரு கப்பலிலே கொண்டிருக்கிறார்கள். எகிப்தினுடைய ஒரு கப்பல், எகிப்து நாட்டினுடைய ஒரு கப்பல், எகிப்து நாட்டினுடைய அன்றைய அதிபர் ஜாபர் பைக் என்று சொல்லப்படக்கூடியவர், அவருக்கான கப்பல். அந்த கப்பலிலே அந்த 400 நபர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா குழந்தைகளோடு, பெண்களோடு, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக இந்தியாவை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். கோழிக்கோட்டிலே இறங்குவதற்காக வேண்டி வருகின்ற இந்த செய்தி, அதிலே மிகப்பெரிய வியாபாரம் செய்து ஒருவர் மிகப்பெரிய பொருளாதாரத்தோடு ஒருவரும் வருகிறார் என்கிற செய்தி இந்த வாஸ்கோ டாமாவுக்கு கிடைத்து, ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு படைகளை திரட்டிக் கொண்டு கடலிலேயே அந்த கப்பலை சுற்றி வளைக்கிறார். கடல்லையே, நடு கடலிலேயே வாஸ்கோ டாமா அந்த எகிப்தினுடைய அந்த கப்பலை, ஹாஜிமார்கள் வருகிற அந்த கப்பலை சுற்றி வளைக்கிறான். சுற்றி வளைக்கிற பொழுது அந்த எகிப்தினுடைய அதிபர் சொல்லுகிறார், அவருக்கு செய்தி போனது, அவர் சொல்லுகிறார், நீ கப்பலை எடுத்துக்கொள், கப்பலில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொள், நான் உன்னிடத்திலே கேட்பது ஒன்று மட்டும்தான், இப்பொழுது நிர்கதியாக இருக்கிற அந்த ஹாஜிமார்களை மட்டும் கரையிலே இறங்குவதற்கு, தரையிலே இறங்குவதற்கு அனுமதி கொடுத்து விடு, கப்பலையும் எடுத்துக்க, கப்பல்ல இருக்கிற சொத்துக்களையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியும் கேட்காமல் தங்களுடைய படைகளை நடுக்கடலிலேயே கப்பலிலே, அந்த கப்பலிலே ஏற்றி 400 நபர்களையும் கண்டம் துண்டமாக வெட்டி, குழந்தைகளை எல்லாம் நடுக்கடலிலே தூக்கி வீசி, குழந்தைகளை எல்லாம் நடுக்கடலிலே தூக்கி வீசி 400 நபர்களையும் இன்னும் இருந்த சிப்பந்திகளையும் கடலிலே பயணித்தவர்களை எல்லாம் கண்டம் துண்டமாக வெட்டி தூக்கி எரிந்து விட்டுத்தான் இந்த கோழிக்கோட்டிலே, கேரளாவினுடைய கோழிக்கோட்டிலே காலை வைத்தான் என்பது வாஸ்கோ டாமாவினுடைய ஒரு கதை. கதை இல்லைங்க, வரலாறு. அப்ப முதல் தியாகம் பண்ணது யாருங்க? 400 ஹாஜிமார்கள். இந்த வரலாறு எங்கேயாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? யாருக்காவது தெரிகிறதா? இஸ்லாமியர்களே, மற்றவர்கள் தெரிவதற்கட்டும், நம்முடைய மனங்களிலே, நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் மறைக்கப்பட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, இது மாதிரி இன்னும் ஏராளமான செய்திகள், ஒன்றல்ல இரண்டல்ல, நமக்கு நேரம் பற்றாது. அன்பிற்கினியவர்களே, இந்த நாட்டினுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்ற பெயரை பெற்றிருப்பவர்கள் நிறைய நபர்கள். அதிலே குஞ்சாலி மரைக்காயர் என்றும் ஒருவர் இருக்கிறார். நாகூர்ல ஒரு தெருவுக்கு பேர் இருக்குங்களா? நாகூர்ல குஞ்சாலி மரைக்காரன் சொல்லி ஒரு தெருவுக்கு ஒரு பேர் இருக்கு. தர்காவுக்கு அந்த பக்கமா குஞ்சாலி மரைக்காரன். இந்த குஞ்சாலி மரைக்காயருக்கும்
இந்த நாகூருக்குமான சம்பந்தம் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, போர்ச்சுகீசியர் அன்றைய காலகட்டத்திலே சொன்னா இங்க இந்தியாவிலே வந்து கால் வைக்கிறார்கள். அவர்களை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி கப்பல் வழியாக கடற்போர் செய்தவர். கடல் வழியாக கப்பல் தயாரித்து, இன்னைக்கு வஉசி நமக்கு தெரியுமுங்க. வஉசி நமக்கு தெரியுமா? தெரியும். அவர் என்ன செஞ்சாரு? கப்பல் ஓட்டினார். நமக்கு தெரியும், வரலாறு தெரியும், மறுக்கவில்லை. அவரின் தியாகங்களை நாம் முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதே குஞ்சாலி மரைக்காயர் கடற்படையை ஏற்பாடு செய்து அதற்கு தலைமை ஏற்று அங்கே போர்ச்சுகீசியர்களை அடித்து விரட்டினார் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் இன்றைக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இது யார் சொல்லிருக்கா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, சங்க இலக்கியங்கள், அன்றைய மன்னர்களை புகழ்ந்து பாடுகின்ற சங்க இலக்கியங்களிலே இதை பற்றியும் என்னமோ தெரியாம சங்க இலக்கியங்கள்ல பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. சங்க இலக்கியங்களிலே இதை உரைத்திருக்கிறார்கள், பாடி இருக்கிறார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம், நாகூர் அடங்கியிருக்கிறாங்கல்ல, ஷாஹுல் ஹமீது பாதுஷா தர்கா, அவங்களுக்கும் இந்த குஞ்சாலி மரைக்காயருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்புன்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, அந்த குஞ்சாலி மரைக்காயர் போர்ச்சுகீசியர்களை இந்தியாவில் வந்து கால் வைக்க நாடுகிற பொழுது, எதிர்த்து போரிடுகிற பொழுது, குஞ்சாலி மரைக்காயருடைய தலைமையிலே நாகூர் பாதுஷா நாயகம் அவர்களும் அவர்களோடு இருந்த 401 ஃபகீர்மார்களும் இணைந்து போரிட்டிருக்கிறார்கள் என்பது மறைக்கப்பட்டு இருக்கிற வரலாறு. அதனால்தானே குஞ்சாலி மரைக்காய் தெரு இங்க ஒண்ணு இருக்கு. குஞ்சாலி மரைக்காய் இதுவரைக்கும் வந்துட்டு போயிருக்கார். நாகூர் வரையிலே இதுவரை வந்திருக்கிறார். இந்த தெரு வரை வந்துச்சு, நாகூர் வரை வந்து சென்றிருக்கிறார் என்பது வரலாறு. ஆனால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. யாருக்காவது தெரியுங்களா? குஞ்சாலி மரைக்காய் தெருவினுடைய அந்த வரலாறை கேட்டு பாருங்க. நமக்கு யாருக்குமே தெரியாது. நமக்கு யாருக்குமே ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அன்பிற்கினியவர்களே, அந்த தெருவுக்கான வரலாறு இவ்வளவு பெரிய வரலாறு. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று ஆங்கிலேயர்களுக்கு நாட்டை ஆளுகின்ற எண்ணம் வந்துவிட்டது என்பதை முதலிலே கணித்து அவர்களை எதிர்த்து விரட்டியவர் சிராஜுத் தௌலா என்று சொல்லப்படக்கூடிய வங்காளத்தை ஆண்ட மிகப்பெரிய சிங்கம் அவர். அன்பிற்கினியவர்களே, வங்காளத்தை ஆண்ட சிங்கம். இன்னைக்கு அவர் பேரெல்லாம் எந்த வரலாறுலையாவது சொல்லப்படுகிறதா? இந்த பிள்ளைங்களுடைய பாடபோத்துல இருக்கான்னு கேட்டு பாருங்க. அப்படியா, சிராஜுத் தௌலாவா அப்படின்னா யாரு எங்களுக்கு தெரியாதும்பாங்க. ஆங்கிலேயர்களை அடித்து விரட்டியதிலே முதன்மையானவர் சிராஜுத் தௌலா, வங்கத்தின் சிங்கம் என்று போற்றப்பட்டவர். வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் புரட்சியிலே அதிகப்படியாக கலந்து கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். அதிலே அதிகப்படியானோர் உயிரையும் இழந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. எவனாவது சொல்லுவானா? இன்னைக்கு சங்கிகள் எவனாவது இஸ்லாமியருடைய தியாகங்களை பேசுவானா என்று சொன்னால் பேச மாட்டான். மறைப்பதற்கான முயற்சிகளை செய்கிறான். போன வாரத்துக்கு முதல் வாரம் இது மாதிரியான ஒரு செய்தியை நம்ம ஜும்மால பேசி இருக்கோம். நம்ம அதை பேசி நம்ம யூடியூப் எல்லாம் எஸ்எம் பையன் அப்படின்னு போடுறோம் இல்ல, அதுக்கு ஒருத்தர் கமாண்ட் எழுதுறான், கண்டதை பேசி புழுகாதடா அப்படின்னு ஒரு கமாண்ட் போடுறான். பார்த்தவொன்னு சிரிப்பு வந்துச்சு. அன்பிற்கினியவர்களே, இது மாதிரியான ஆட்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர உண்மையான வரலாறுகளை தெரிந்து கொள்ளுகின்றவர்களாக இந்த தேசத்திலே இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. காரணம் என்ன? மறைக்கப்படுகின்ற வரலாறுகள். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று பாருங்க, தீத்தோ மியான் என்று சொல்லப்படக்கூடிய பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில மியானானவனே தெரியும். நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிற மியானானவ தெரியும். தீத்தோ மியான் அப்படிங்கிறவர் நமக்கு தெரியுங்களா? வங்கத்தை சேர்ந்த தீத்தோ மியான் என்று சொல்லப்படக்கூடியவர். அன்பிற்கினியவர்களே, ஆங்கிலேயர்கள் கால் எடுத்து வைத்தவுடனேயே இருக்கின்ற ஜமீன்தார்களை எல்லாம் தங்களுக்கு பக்கபலமாக ஆக்கிக் கொண்டார்கள். விவசாயங்களை சுரண்டுகின்ற முகமாக அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த நேரத்திலே வரிகோடா இயக்கத்தை
தலைமையேற்று நடத்தியவர் தீத்தோ மியான் என்று சொல்லப்படக்கூடிய வங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வீரர் என்பதை அன்றைக்கினியவர்களே வரலாறுகளிலே மறைக்கப்பட்டிருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம். கிராமம் தோறும் சென்றார். எல்லா கிராமமாக இன்னைக்கு தலைவர்லாம் எங்க வருவாங்க? எங்கேயாவது பெரிய ஒரு நகரத்துக்கு வருவாங்க. அங்க இருக்கிற மேடைகள்ல வந்து அப்படி நின்று ஒரு போஸ் காட்டிட்டு அப்படி மைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா இந்த இயக்கத்தை நடத்திய அந்த தீத்தோ மியான் என்று சொல்லப்படக்கூடிய அவர் கிராமமாக செல்லுகிறார். காரணம் என்ன? விவசாய கூலிகள் எல்லாம் அங்குதான் இருக்கிறார்கள். அங்கள்கிட்ட போய் வரி கொடுக்காதீங்க, ஆங்கிலேயர்களுக்கு நீங்கள் வரி கொடுக்க வேண்டாம், ஜமீன்தார்களுக்கு நீங்கள் வரி கொடுக்க வேண்டாம், வரிகொடா இயக்கம் என்று ஒன்றை நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு பின்னால் நீங்கள் எல்லோரும் நில்லுங்கள் என்று சொல்லி வரிகொடா இயக்கத்தை நடத்தி நியமித்து அதை நடத்தி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய வெற்றியை கண்டவர் அன்பிற்கினியவர்களே. வங்காள தேசத்திலே சுயராஜ்யம் நிர்வாகம், சுயராஜ்ய நிர்வாகம் என்ற பெயரிலே ஒரு நிர்வாகத்தையும் தொடங்கினார். நீங்க ஆங்கிலேயர் நீ எனக்கு ஆட்சி பண்ண வேண்டாம், அதே போல ஜமீன்தார்களே உங்களுக்கு நாங்க அடிமைப்பட்டு கிடக்க வேண்டாம், சுயராஜ்ய நிர்வாகம் எங்களுக்கு நாங்களே என்ன பண்ணுவோம், நாங்கள் ஆட்சி செய்து கொள்ளுகிறோம் சொல்லி சுயராஜ்ய நிர்வாகம் என்று சொல்லி ஒன்றை ஆரம்பித்து கூலி தொழிலாளர்களை எல்லாம் மேலே கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சியை செய்தவர் யாருங்க? அன்று தீத்தோ மியான் என்று சொல்லப்படக்கூடியவர். வரலாறு யாருக்காவது தெரியுமா? மறைக்கப்பட்ட வரலாறு அன்பிற்கினியவர்களே. ஆங்கிலேயர்கள் அவர்கள் மீது கொலை செஞ்சாரு, கொள்ளை அடித்தாரு, கடத்தல் பண்ணாரு. இன்னைக்கும் அதான சொல்லி வச்சான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1940-47 அந்த காலகட்டங்கள்ல, அதற்கு பிறகும் கூட இப்பதான் அந்த வார்த்தை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இஸ்லாமியர்கள் எல்லாம் கடத்தல்காரர்கள், அதற்கு பின்னாடிதான் தீவிரவாதின்னா பயங்கரவாதின்னா. முதல்ல என்ன சொன்னாங்க? இஸ்லாமியர்கள் எல்லாம் கடத்தல் மன்னர்கள், கடத்தல்காரர்கள். நமக்கெல்லாம் பழைய படங்கள்ல பார்த்தா நமக்கு தெரியும். இந்த எம்ஜிஆர் படம், அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் இஸ்லாமிய தோற்றத்திலே தாடி வச்சு ஜிப்பா போட்டு அப்படி பெரிய தொப்பி போட்டு அவர் பார்த்தா தாதாவா இருப்பாரு, கடத்தல் மன்னர் மாறி அவரை காட்சி காட்டுவாங்க. நோக்கம் என்ன? அன்னைக்கு அதுதான் கட்டமைக்கப்பட்டது. சினிமாவிலும் கூட வருவதற்கான காரணம் அன்று அப்படித்தான் இஸ்லாமியர்களை கடத்தல் மன்னர்களாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதே வார்த்தையை ஆங்கிலேயர்களும் ஜமீன்தார்களும் இன்னைக்கு உண்மையான வரலாறுகளை எல்லாம் மறைத்து இந்த தேசத்தினுடைய எல்லா விதமான உண்மையான விஷயங்களையும் மறைத்துவிட்டு சொந்தம் கொண்டாட நினைக்கிறார்களோ அவர்களின் முன்னோர்கள் செய்த காரியம், சொன்ன விஷயம் இஸ்லாமியர்கள் கடத்தல்காரர்கள் என்று சொல்லி. அன்றைக்கினியவர்களே பல வழக்குகளை தொடுத்தார்கள். எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். வீரத்தோடு போர் செய்தார். இறுதியில வீர மரணம் அடைந்தார். தீத்தோ மியான் என்று சொல்லப்படக்கூடிய வங்கத்தின் இன்னொரு சிங்கம். அன்றைக்கினியவர்களே அதே போல பாருங்க, இன்னொரு வரலாறு. கிழக்கு வங்காளத்திலே ஹாஜி ஷரீஅத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு சிங்கம். எல்லாம் வங்காளத்திலிருந்தே புறப்படுது. சிங்கங்கள்லாம் எங்க புறப்படுதுங்க? வங்காளத்திலிருந்தே புறப்பட்டு இருக்கிறது. யாருக்கு எதிராக? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புறப்பட்ட சிங்கங்களில் பெரும்பான்மையான சிங்கங்கள் அன்பிற்கினியவர்களே வங்காளத்திலிருந்தே புறப்பட்டு இருக்கிறது. தமிழகமும் விட்டு கொடுக்கவில்லை. நிறைய வரலாறுகள் இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. அந்த ஹாஜி ஷரீஅத்துல்லா என்று சொல்லப்படக்கூடியவர் 19ஆம் நூற்றாண்டிலே, ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, இப்ப நடக்கிறது என்னங்க, 21ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டிலே விவசாய கூலிகளை எல்லாம் ஒன்று திரட்டி ரைஸ் மூவ்மெண்ட் என்ற ஒரு இயக்கத்தை ஒன்று கூட்டினார். இயக்கத்தை ஏற்பாடு பண்றாரு. அன்பிற்கினியவர்களே அந்த இயக்கத்தை ஏற்பாடு பண்ணி ஜமீன்தார்களுடைய கொடுமைக்கு ஆளாகும் விவசாயிகளுடைய குடி உரிமைகளுக்காக வேண்டி போராடியவர். இங்க ஆங்கிலேயர் நீங்க நினைக்கலாம். இந்த ஜமீன்தார்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து கொண்டுதான் அன்பிற்கினியவர்களே இந்த நாட்டிலே மிகப்பெரிய கொடுமைகளை கட்டமைத்து விட்டு இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இவங்களை ஒடுக்குனா ஆங்கிலேயனை என்ன செஞ்சிடலாம், ஒடுக்கி விடலாம் என்று சொல்லி முதலாவதாக ஜமீன்தார்களை சொன்னா ஒடுக்குவதற்கான ஒரு இயக்கமாக
என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பெரைஸ் என்று சொல்லப்படக்கூடிய பெரைஸ் மூவ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இயக்கத்தை கட்டமைத்தார் என்பதை பார்க்கிறோம். ஹாஜி ஷரியத்துல்லா என்பவர். அன்பிற்கினியவர்களே, இவர்களின் இயக்கம் நாளடைவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சியாக வெடித்தது. ஜமீன்தார்களுக்கு எதிராக ஆரம்பிச்சது, கடைசியா எங்க போச்சீங்க? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெடித்தது. 1839 முதல் 1857 வரை 18 ஆண்டுகள் இந்த இயக்கம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தி காட்டி ஒரு பேர் இழப்பை ஏற்படுத்தியவர் அன்பிற்கினியவர்களே ஹாஜி ஷரீஅத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமியர். மறைக்கப்பட்ட வரலாறு. கொடிகாத்த குமரனை எனக்கு தெரியும். அன்பிற்கினியவர்களே, ஹாஜி ஷரீஅத்துல்லாவை எனக்கு தெரியுமா? கொடிகாத்த குமரனின் தியாகம் போற்றப்பட வேண்டியது. ஆனால் அதற்காக வேண்டி ஹாஜி ஷரீஅத்துல்லாவினுடைய அந்த தியாகம் மறைக்கப்பட வேண்டுமா? அன்பிற்கினியவர்களே, மறைக்கப்பட்ட வரலாறுகளில் இதுவும் ஒன்று. அன்பிற்கினியவர்களே, ஷரீஅத்துல்லாவின் மகன் தத்தோ மியான் என்று சொல்லப்பட இன்னொரு மியான், தத்தோ மியான் என்று சொல்லப்படக்கூடியவர் 1860 தூக்கிலிடப்பட்டார். தன்னுடைய மகனை தூக்கு கயிற்றுக்கு கொடுத்தவர் தான் ஹாஜி ஷரீஅத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய இந்திய தேச விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய இன்னுயிரையும் பொருளையும் எல்லாவற்றையும் கொடுத்த ஒரு தியாகிகள். அன்பிற்கினியவர்களே, அன்பிற்கினியவர்களே, பள்ளி பாட புத்தகங்கள்ல இது எதையாவது ஒரு வரி 2 வரியாவது எழுதுறான்னு பார்த்தா அன்பிற்கினியவர்களே அவைகளெல்லாம் மறைக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் நாம் படிக்கும் பொழுது அவுரங்கசீப் பற்றி எழுதி வச்சிருந்தான், அக்பரை பற்றி மாமன்னர் அக்பரை பற்றி எழுதியிருந்தான், அது போல பார்த்தா சில முகலாய மன்னர்கள் எழுதி வச்சான். அதே அந்த பாடத்தை எல்லாம் இன்னைக்கு கொடுங்கோலர்கள் அப்படிங்கிற மாதிரி மாத்தி எழுதி வச்சிருக்கான். இந்த வார்த்தைக்கு தான் கண்டதை பேசி புழுகாலடான்னு சொல்லி கமான் போட்டிருந்தான். அன்பிற்கினியவர்களே, அதே போல பாருங்க, MKM அமீர் ஹம்சா தமிழகத்தை சார்ந்தவர். MKM அமீர் ஹம்சா அன்பிற்கினியவர்களே தமிழகம் பெற்றெடுத்த தங்கம். அவர் தமிழகம் பெற்றெடுத்த தங்கம். ஆனா இன்னைக்கு தமிழக அரசுக்கே கூட தெரியாது. தெரியும், நல்லாவே தெரியும் அன்பிற்கினியவர்களே. ஆனால் வரலாறு வெளியே வந்து விடக்கூடாது. இந்த அரசு அல்ல, எல்லா அரசுகளும் அப்படித்தான். அன்பிற்கினியவர்களே, எல்லா அரசுகளும் அப்படித்தான். கடைசியா இந்த MKM அமீர் ஹம்சாவினுடைய அந்த வாரிசுகள் இன்னைக்கும் தமிழகத்திலே வாடகை வீட்டிலே வாடகை கொடுக்க முடியாமல் 3 வேளை சாப்பிட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான வரலாறு. அன்பிற்கினியவர்களே, ஆனா இவரு என்ன தியாகம் செஞ்சார் தெரியுங்களா? நேதாஜியினுடைய சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி இருந்தார்ல, அவருடைய இந்திய தேசிய ராணுவத்திற்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்தவர். நேதாஜியை தூக்கி ஒரு தட்டில வச்சுட்டு அவருடைய எடை என்னவோ அந்த அளவிற்கு இன்னொரு தட்டிலே தங்கத்தை வைத்து கொடுத்தவர் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி. இன்னைக்கு அவருங்க வாரிசுகள் எல்லாம் வாடகை வீட்டிலே சோற்றுக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். மறைக்கப்பட்டு இருக்கிற வரலாறு. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று பாருங்க, அந்த அமைப்பில் இந்திய சுதந்திர லீக் என்று ஒன்று வங்காளத்தை சார்ந்த ராஷ் பிஹாரி போஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் என்ன செய்றாருன்னு சொன்னா இந்திய சுதந்திர லீக் என்று ஒன்றை ஆரம்பிக்கிறார். இவர் விடல, அங்கேயும் போய் அங்க போய் தன்னை இணைச்சுக்கிறார். அங்கேயும் போய் தன்னை இணைத்த நோக்கம் என்ன? விடுதலை வேட்கை, விடுதலினுடைய அந்த வேகம், அந்த தாகம் அது எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். நம்முடைய பின்னால் இருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய மக்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆவல் அந்த இந்திய சுதந்திர லீக் என்று சொல்லப்படக்கூடிய ராஷ் பிஹாரி போஸ் என்று சொல்ல ஆரம்பித்த அதிலேயும் போய் தன்னை அமைத்துக் கொண்டார். தேசிய உணர்வால் தூண்டப்பட்டு இன்னைக்கு தேசியம்ங்கிறான். இன்னைக்கு என்ன சொல்றான்? நாட்டுப்பற்று இருக்கா? நாட்டுக்கு எதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாட்டுப்பற்றுங்கிறான். அன்பிற்கினியவர்களே, நமது இந்த MKM அமீர் ஹம்சா தேசிய உணர்வால் தூண்டப்பட்டு தனது 21வது வயதில், எத்தனை வயசுங்க? கல்யாணம் பண்ணி எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டி அந்த வாழ்நாளை அனுபவிக்கிற அந்த வயசுல 21வது வயதிலே இந்திய தேசிய ராணுவத்திலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர். வரலாறு சொல்லுகிறதா? மறைக்கப்பட்டு இருக்கிற அன்பிற்கினியவர்களே, நேதாஜி புரட்சி படைக்கு
தலைமை ஏற்றார். ஒரு கட்டத்தில் நேதாஜியினுடைய அந்த படைக்கு தலைமை ஏற்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் தான் MKM அமீர் ஹம்சா என்று சொல்லப்படக்கூடிய தமிழகம் பெற்றெடுத்த தங்கமாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஆங்கிலேயர்கள் விதித்த மரண தண்டனையில் இருந்து ஒரு கட்டத்திலே தப்புகிறார். 1443 நேதாஜி ரங்கூனுக்கு என்ன செய்றாரு சொன்னா, முதல்ல அங்க போகும் பொழுது அவரை என்ன செய்றாரு, அவரோடு பின்னால இவரும் போனார், அணிவகுத்து அங்கே சென்றார் அப்படிங்கிற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்திலே அந்த 1943 ரொம்ப நாளங்க சுதந்திரம் அடைவதற்கு ஒரு ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 3 லட்சம் ரூபாயை தங்கத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அன்னைக்கு 43ல 3 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த ரங்கூனுக்கு போன அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு வரவேற்று போடப்பட்ட மாலையை ஏலத்திலே எடுத்து அந்த தொகையை இதை இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பயன்படுத்துங்கள். மாலையினுடைய விலை எவ்வளவு இருக்குங்க, இன்னைக்கு கூட எடுத்துக்கங்க, அதிகபட்சம் போனா ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் நல்ல பூமாலைன்னு சொன்னா. அந்த 1943 சொன்னா 50 ரூபாய் கூட இருக்காது. அந்த மாலையினுடைய மதிப்பு 50 ரூபாய் கூட இருக்காது, இன்னும் அதை விட குறைவாக இருக்கும். அவ்வளவு குறைந்த மதிப்பில் உள்ள அந்த மாலையை ஏலம் விடுகிற பொழுது 3 லட்சம் ரூபாயை கொடுத்து ஏலம் எடுத்து இதை நீங்கள் தேசத்தின் விடுதலைக்காக பயன்படுத்துங்கள் என்று நேதாஜி கையிலே கொடுத்தார் என்கிற வரலாறு பார்க்கிறோம். ஆக அந்த அமீர் ஹம்சா தமிழகம் பெற்றெடுத்த தங்கம், அந்த வரலாறு யாருக்கு தெரிகிறது? காரணம் என்ன? மறைக்கப்பட்டு போயிருக்கிறது அன்பிற்கினியவர்களே. அதே போன்று பாருங்க, இன்னொருவர் உத்தமபாளையம், அங்க ஒரு கல்லூரி ஒண்ணு இருக்கு, யாருக்கா ஞாபகத்துக்கு வருதுங்களா? உத்தமபாளையத்துல ஒரு கல்லூரி, கருத்தராவுத்தர் கல்லூரின்னு ஒரு கல்லூரி ஒண்ணு இருக்கு, ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அநேகமா அன்பிற்கினியவர்களே. முகம்மது மீரான் என்கின்ற ஆஜி கருத்தராவுத்தர், ஆஜி கருத்தராவுத்தர் அவரு பேர்ல தான் உத்தமபாளையத்துல ஒரு கல்லூரி ஒன்று இயங்கிக் கொண்டு இருக்கிறது, நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அன்பிற்கினியவர்களே. அவர் இந்த தேசத்திற்காக வேண்டி, இந்த தேச விடுதலைக்காக வேண்டி மக்கள் சந்திப்பை செய்தார். மக்களை போய் சந்திக்கிறார், வீட்டுல படுத்து தூங்குறது இல்ல, வீடு வீடா போவாரு, நமக்கு ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனையை பேசுவார். அது மட்டுமல்ல, குறு நாடகங்கள் இன்னைக்கு யூடியூப்ல நாடகம் போடுறான், பார்க்க சகிக்க மாட்டேங்குது அன்பிற்கினியவர்களே, பார்க்க சகிக்கல. குறு படங்களை இன்னைக்கு யூடியூப்ல போடுறவன் கொஞ்சமாவது நாட்டுப்பற்று இருந்தால், தேசப்பற்று இருந்தால், சமூகத்தின் மீதான பற்று இருந்தால் அப்படி செய்ய மாட்டான். ஆனா ஆஜி கருத்தராவுத்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, குறு நாடகங்களை போட்டார், பொது கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தார். இப்படி எல்லாம் செய்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, இந்த தேசத்தின் விடுதலை எவ்வளவு அவசியம் என்பதை மக்களுக்கு வீடு வீடாக சென்று சொன்னவர் தான் ஹாஜி கருத்தராவுத்தர். அன்பிற்கினியவர்களே, சுதேசி இயக்கத்திற்கு பொருளாதார உதவிகள் கிடைக்காத பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தவர் தான் ஆஜி கருத்தராவுத்தர், தமிழகத்தை சார்ந்த ஆஜி கருத்தராவுத்தர். அன்பிற்கினியவர்களே, மதுரை, பெரியகுளம், உத்தமபாளையம் இது போன்ற இந்த இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் அங்கு இருக்கிற பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்கள், பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற மக்களுக்கெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கி அந்த நேரத்தில் சுதந்திர வேட்கையையும் சேர்த்து ஊட்டியவர் தான் ஆஜி கருத்தராவுத்தர் என்பது வரலாறுகளில் நாம் பார்க்கிற செய்தியமாக இருக்கிறது. உத்தமபாளையத்திலே ஒரு கதர் விற்பனை நிலையத்தையே துவக்கினார். கதர் போராட்டம் ஒன்று நடந்துச்சுங்களா இல்லையா அன்பிற்கினியவர்களே? அந்த கதர் போராட்டத்திற்கு முன்னின்று நடத்தியவர் இந்த பகுதியிலே, இந்த உத்தமபாளையம் பகுதியிலே ஒரு நிலையத்தையே உருவாக்குகிறார். இதற்கு அந்த கதரை பூனாவில் இருந்து என்ன செய்யறாரு சொன்னா வரவழைக்கிறார். கொண்டு வரது அவ்வளவு லேசல்ல, பூனாவில் இருந்து கொண்டு வருவது என்பது அவ்வளவு லேசான சொன்னா லேசான விஷயம் அல்ல. ஏன்னு சொன்னா ஆங்கிலேயருடைய தடை அத்தனையும் முறியடித்து அந்த கதரை வரவழைத்து ஒரு இயக்கத்தையே நடத்தி காட்டியவர் ஹாஜி கருத்தராவுத்தர் என்பது வரலாறுகளிலே பார்க்கிற செய்தி அன்பிற்கினியவர்களே. அதே போல சத்தியாகிரக போராட்டத்திலே பங்கெடுப்பதற்காக வேண்டி அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு 500 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய், ஏறத்தாழ 5 லட்சம் ரூபாய்க்கு மேல அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு அவர் அபராதம் விதிக்கப்பட்டது மட்டுமல்ல,
பெரிய குளத்திலே அவருக்கு பெரிய குளம் தாலுக்காவிலே சிறையிலே அடைக்கப்பட்டார், சிறைவாசத்திலே இருந்தார் என்பது வரலாறுகளிலே பார்க்கிற செய்தி வெளியே வந்தவுடனே என்ன பண்ணார் சொன்னா காங்கிரஸ் மாநாடு ஒன்றையும் நடத்தி காட்டினார். காங்கிரசினுடைய காங்கிரஸ்காரங்கெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் மாநாடு ஒன்றையும் இந்த உத்தமபாளையம் பகுதியிலே ஆங்கிலேயர்களுடைய அந்த அட்டூழியம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஆஜி கருத்த ராவுத்தர் காங்கிரஸ் மாநாடு ஒன்றை தலைமையேற்று நடத்தி காட்டினார் என்பதும் வரலாறுகளிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான செய்தி. அன்பிற்கினியவர்களே, மறைக்கப்பட்ட வரலாறு. அன்பிற்கினியவர்களே, இன்னும் பாருங்க, நிறைய செய்திகள் இருக்கு. நம்ம நேரம் குறைவு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நமக்கெல்லாம் தெரியும். இந்த பிள்ளைங்க பேசிக்கிட்டு பிள்ளைங்களா கொஞ்சம் வெளியே போயிடுங்க. அன்பிற்கினியவர்களே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நமக்கு தெரியும். 1919 ஏப்ரல் 10 டாக்டர் சைஃபுதீன் கிச்சுலு என்பவரும் டாக்டர் சத்தியபாலு என்கின்ற இருவரையும் அமிர்தசரசுடைய துணை கமிஷனர் என்ன பண்றாருன்னு சொன்னா ஓமில்லர் இருஃபில் சொல்லப்படக்கூடியவர் தனது வீட்டிற்கு வர செய்து அந்த ரெண்டு பேரும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த ரெண்டு பேரையும் டாக்டர் சைஃபுதீன் கிச்சுலு என்பவரையும் டாக்டர் சத்தியபாலு என்பவரையும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஓமில்லர் இருவில் சொல்லப்படக்கூடிய அந்த ஆங்கிலேயர் அமிர்தசரசனுடைய துணை கமிஷனராக இருந்த அவர் தனது வீட்டிற்கு வர செய்து கைது செய்து என்ன பண்றாருன்னு சொன்னா சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கிறார். இந்த செய்தி காட்டு தீயாக பரவுகிறது. வாலியன் ஜாலாபாக் படுகொலையினுடைய பின்னணி என்ன என்பதுதான் நான் சொல்ல வருகிற செய்தி. காட்டு தீயாக அந்த செய்தி பரவுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜாலியன் வாலாபாக்கிலே ஒன்று கூடுகிறார்கள். எப்படி சைஃபுதீன் கிச்சுலுவை நீங்கள் எப்படி சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கலாம், அதே போன்று சத்தியபாலு என்பவரை எப்படி நீங்கள் சிறைக்குள்ளே அடைக்கலாம், விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி ஜாலியன் வாலாபாக்கிலே ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருக்கிற நேரத்திலே ஆங்கில என்ன பண்ணான்னு சொன்னா அண்டைய ஆங்கில அதிகாரி ஜெனரல் டயர் என்று சொல்லப்படக்கூடியவன் தன்னுடைய தலைமையிலே அந்த ஆயிரக்கணக்கான மக்களையும் அப்படியே சுற்றி வளைக்கின்றான். சுற்றி வளைத்து என்ன செய்யறான்னு சொன்னா 1650 முறை இயந்திர துப்பாக்கியை கொண்டு சுட்டான். அப்படியே வரலாறுல பதிவு செய்யப்படுது. 1650 முறை. அதுல 500 பேர் அந்த இடத்திலேயே மாண்டு போனார்கள். துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி போனார்கள். நாமெல்லாம் படிக்கும்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கும். ஆனா இஸ்லாமியர்கள் அதில் இருந்தாங்க செய்தி இருக்காது. அதிலே அந்த 500 நபர்களிலே 350 நபர்களுக்கு மேலாக யாருன்னு சொன்னா முஸ்லிம்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்டவர்களிலே பெரும்பான்மையானவர் 2 பங்கு யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அந்த வரலாறை பற்றி ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கு. அந்த இறந்து துப்பாக்கி குண்டுக்கு இரையானவர்களை எல்லாம் அப்படியே ஒன்றாக குவித்து போடுகிற பொழுது 12 அடி இருந்ததாம். 12 அடி. இந்த பில்டிங்குடைய ஹைட் எவ்வளவு இருக்குங்க? 12 அடி கண்டிப்பா இருக்கும். இவ்வளவு தூரத்திற்கு அந்த பிணங்களை அடுக்கி வைத்திருந்தார்கள். அதில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள் என்பது மறைக்கப்பட்டு இருக்கிற வரலாறு. அன்றிற்கினியவர்களே, இதன் காரணமாகத்தான் கிலாஃபத் இயக்கம் அன்று தோன்றியது என்பதும் வரலாறுகளிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்றிற்கினியவர்களே, ஒரே ஒரு வரலாறை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நேரம் அதிகமாகிவிட்டதினால் அன்றிற்கினியவர்களே பாருங்க, 2 சிங்கங்கள் நான் நிறைய சொன்னேன். வங்கத்து சிங்கங்கள்லாம் சொன்னேன். அதே போல பாருங்க, மௌலானா ஷவுகத் அலி, மௌலானா முஹம்மது அலி, 2 சிங்கங்கள். இந்த 2 பேரும் இரட்டையர்கள். 2 பேரும் மௌலானாக்கள். 2 பேருமே மௌலானாக்கள். காந்தியடிகள் சொல்றாரு, இந்த 2 பேரும் என்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய 2 சிங்கங்கள். அவரே பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். காந்தியடிகள் பதிவு பண்ணி வச்சிருக்கிற செய்தி இந்த மௌலானா ஷவுகத் அலியும்
மௌலானா முகமது அலியும் என்னுடைய கரத்தில் இருந்த 2 சிங்கங்கள், அவர்களை வைத்துக் கொண்டுதான் நான் என்ன சொன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நான் களத்திலே நின்றேன் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, மௌலானா முகமது அலி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தியவர். இதுக்கிடையில் இன்னொரு செய்தியை சொல்லணும். இந்த மௌலானா ஷவுகத் அலி, முகமது அலி, இவங்களுடைய தாயார் யார் தெரியுங்களா? ஆபாதி பானு பேகம் என்று சொல்லப்படக்கூடிய அன்னை பிவி அம்மா. அன்னை பிவி அம்மா கதர் இன்னைக்கு கதரை பற்றி பேசப்படுகிறது அல்லவா? இந்த கதரை முதலாவதாக தைத்து காந்தியடிகளுடைய கரத்திலே கொடுத்தவர் இந்த ஆபாதி பானு பேகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மௌலானா ஷவுகத் அலி, மௌலானா முகமதுடைய தாயாராக இருந்தவர்கள் என்பதும் அவர்கள்தான் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியம் என்று பொருள் கொண்ட அந்த கதிரை முதலாவதாக காந்தியடிகளுக்கு கொடுத்தவர் என்பதும் வரலாறுகளை பதிவு செய்து வைத்திருக்கிற செய்தி. அன்றிருக்கிறவர்களே, இப்பொழுது பாருங்க, அந்த இயக்கத்திலே, ஒத்துழையாமை இயக்கத்திலே, அதே போல ஹிலாஃபத் இயக்கத்திலே கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றவர் முகமது அலி மௌலானா அவர்கள். 1930 லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டிலே உடம்பு சரியில்லை, போனா மரணம், டாக்டர்லாம் எச்சரிக்கிறாங்க போகாதீங்கன்னு சொல்லி, இல்லை நான் போயே தீருவேன், என்னுடைய தேசம் என்ன செய்யணும் சொன்னா சுதந்திரம் அடைய வேண்டும், நான் அங்கே சென்று வட்டமேசையிலே முழங்க வேண்டும் என்று 1930 லண்டனுக்கு போறாரு. அங்கே போய் கலந்து கொண்டார். அங்க போய் சொல்றாரு, கொடுத்தால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுங்கள், கொடுத்தால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுங்கள், இல்லை என்று சொன்னால் சுதந்திரமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே எனக்கு ஒரு 6 அடி 8 அடி குழியை கொடுங்கள் என்று முழக்கமிட்ட வட்டமேசை மாநாட்டிலே அங்கேயே மரணித்து போனார். பல தேசங்கள் போட்டியிடுகிறது அவர் ஜனாசாவை, எங்களிடத்திலே கொடுத்து விடுங்கள், எங்கள் நாட்டிலே நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், எங்களுக்கு பெருமையாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் நபிமார்கள் அதிகமாக வந்த பாலஸ்தீனத்தில்தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்பது ஒரு அற்புதமான வரலாறு. அன்பிற்கினியவர்களே, மறைக்கப்பட்டிருக்கிற வரலாறு இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்கு. அபுல் கலாம் ஆசாத் வரலாறுல சுதந்திர போராட்ட வீரருங்க, கல்வி தந்த அவர்தான் கல்வியினுடைய முதல் அமைச்சர். இது போன்ற வரலாறுகள் நிறைய இருக்கு. நேரம் குறையுள்ளதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைத்தால் நாம் நிறைய சொல்லுவோம். இஸ்லாமிய பெண்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். நான் ஒரு 3-4 பெண்களுடைய பெயரையும் கூட குறிப்பிடுத்துக் கொண்டு வந்தேன் சொல்லலாம் என்று, ஆனால் நேரம் இல்லை என்பதனால் சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன். ஆக நாம் இறுதியாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தேசத்தின் விடுதலைக்காக வேண்டி ஒன்றல்ல 2 அல்ல, அன்பிற்கினியவர்களே, இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எல்லோருமாக இணைந்து போராடியதிலே முஸ்லீம்களின் பங்கு மிகப்பெரிய பங்கு, 3/2 பங்கை விட கூடுதல் பங்கு என்பதை இந்த தேசம் உணரட்டும், இந்த தேசத்தின் ஆட்சியாளர்கள் உணரட்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த தேசத்தை ஹிந்துத்துவா அவர்கள் அப்படியாவது கைப்பற்றும் துடிக்கிறான் இல்ல, அந்த ஹிந்துத்துவ அமைப்பினர் முதலாவதாக உணரட்டும் என்று சொல்லி நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு நல்லொரு பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.